என்ன ஆதி, நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட அதுக்கான ரியாக்ஷனே இல்லையே. ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு ஆதி? இல்லம்மா, லைட்டா தலைவலிக்குது, அதான். ஐயோ, தலைவலியா இருக்கா? அருண், மா, டாக்டருக்கு உடனே போன் போடு. சரிம்மா. இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. நான் புதினா டீ சாப்பிட்டா போதும், ஃப்ரெஷ் ஆயிடுவேன். அப்படியா? மித்ரா? பெரியத்த, மித்ராக்காக்கு போன் வந்துச்சுன்னு வெளியில பேச போயிருக்காங்க. ஓ சரி, ஆதிக்கு நல்ல ஒரு புதினா டீ போட்டு கொடுங்க. மா, பார்வதி புதினா டீ நல்லா போடுவா, அவளே போட்டோம். அம்மா முன்னாடியே சொல்லிட்டியா? அப்படியா? சரி. பார்வதி, டீ போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வா. பட்டமாக்கா, நீங்க போய் புதினா டீ எடுத்துட்டு போய் கொடுங்க. புதினா டீ நீதான் நல்லா போடுவியே பார்வதி, நீயே போட்டு எடுத்துட்டு போ. நான் உன்கிட்ட தானே கேட்டேன், நீ என்ன பட்டம்மா கிட்ட சொல்ற? நான் டீ கேட்டா போட்டு கொடுக்க முடியாதா? என் பேச்சுக்கு மரியாதை என்ன இருக்கு? பார்வதி, ஆதிதான் டீ வேணும்னு கேக்குறான்ல, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நல்ல அம்மா. சரிங்கம்மா. நீ டீ போட்டு மேலே என் ரூமுக்கு எடுத்துட்டு வா. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். உனக்கெல்லாம் வாழ்வுடி. இல்ல, என்ன பிரச்சனை உனக்கு? நான் எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. அம்மால இருந்து அத்தனை பேரும் நான் ஜெயிச்சதை சொல்லி பாராட்டுறாங்க. ஜெயிச்சது நானா இருந்தாலும் என்ன ஜெயிக்க வச்சது நீதான். ஆனா நீ அதை பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறதா சொல்லுவாங்க. என்னோட வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமா நீ தான் இருக்கு. நீ என் ஃபோன் அட்டன் பண்ணாததால, என்கிட்ட பேசாததால என்னோட ஃபர்ஸ்ட் டெமோ நான் சரியா ப்ரெசென்ட் பண்ணல. நீ என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் என் செகண்ட் டெமோவை நல்லா ப்ரெசென்ட் பண்ணேன், ப்ராஜெக்ட் ஓகே பண்ணேன். ஸோ இந்த வெற்றி முழுக்க முழுக்க உன்னதான் சேரும். இந்த ப்ராஜெக்ட் ஓகேயான டாக்குமெண்ட். இன்னும் இதை நான் அம்மா கிட்ட கூட காட்டல, உன்கிட்ட தான் முதல்ல காட்டணும்னு வச்சிருந்தேன். இந்த
பாரு. என்னாச்சு பொண்டாட்டி? ஏன் கண் கலங்குற? என்ன இனிமே அப்படி கூப்பிடாதீங்க பெரியய்யா. ஏன் இப்படி கூப்பிட கூடாது? என்னாச்சு உனக்கு? நம்ம தனியா இருக்கும்போது நீ என்ன மாமன் தானே கூப்பிடுவ. இப்ப என்ன புதுசா பெரியயான்னு சொல்ற? நாம இனிமே ஒன்னா இருக்க முடியாது பெரியய்யா. தனியா தான் இருக்கணும். எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? எனக்கு ஒன்னும் புரியல. நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் பெரியய்யா. உங்க மேல ஆசைப்பட்டதுக்காக நான் அம்மாவோட வெறுப்புக்கு ஆளாகலாம், கஷ்டப்படலாம், அவமானப்படலாம். ஆனா என் அப்பா எதுக்காக அவமானப்படணும்? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா எல்லாத்துக்கும் உன்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என் தகுதி என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு பெரியய்யா. சரி வராது, வென்றலாம். மித்ரா, எங்க போயிருந்த? அம்மா கால் பண்ணிருந்தாங்க ஆண்டி, அதான் பேசிட்டு வரேன். என்னாச்சு ஆண்டி? ஆதிக்கு தேவையானதெல்லாம் நீதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு நான் சொன்னேன்ல. நீ பக்கத்துல இல்லாததுனாலதான் இப்ப ஆதி பார்வதி கிட்ட புதினா டீ கேட்டு இருக்கான். இல்லைன்னா கேட்க மாட்டான். சாரி ஆண்டி. ஆதிக்கு பார்வதி டீ எடுத்துக்கிட்டு மேல போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கீழே வரல. போ, ஆதிய கீழே கூட்டிட்டு வா. ஓகே ஆண்டி. சரி வராதுன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கோம். ஒரு படி மேல போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்போ போய் விட்டுறலான்ற, அதை எப்படி விட முடியும்? மனசு வச்சா முடியும். மனசு வச்சா? சோ அப்ப நீ முடிவு பண்ணிட்ட? ஆமா, எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல சரியா தான் இருக்கு. ஆதி, உங்களை ஆண்டி கூப்பிடுறாங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதா? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கதவு தட்டிட்டு வான்னு. நீ போனா வர. ஆண்டி உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வர்றேன்னு சொல்றாங்க. கிளம்பு. கதவை சாத்திட்டு போ. மித்ரா, என்ன நீ மட்டும் வர? ஆதி எங்க? வரேன்னு சொன்னார் ஆண்டி. என்ன மித்ரா இது? ஆதியை கூட்டிட்டு வான்னு உன்னை அனுப்பி வச்சா அவர் வராருன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற. என்ன இதெல்லாம்? நான் என்ன பண்றது ஆண்டி? ஆதி என்ன ரூம்ல நிக்க கூட விடாம வெளியில போன்னு அனுப்பிட்டாரு. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். போ, நீ இப்படி மேல போகணும் தான் நான் மித்ரா கிட்ட போட்டு வாங்கினேன். போய் நல்லா கவனி. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நான் அந்த ஆண்டாள் மீரா மாதிரி உங்களை தூரத்துல இருந்தே பார்த்துட்டு வாழ்ந்துடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத உறவை என் கழுத்துல தாலி கட்டி நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க.
இந்த சந்தோஷம் எனக்கு போதும். என் கழுத்துல நீங்க கட்ட தாலியையும் என் மனசுல உங்க நினைவையும் சுமந்துக்கிட்டு என் ஆயுள கழிச்சிருக்க. பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன் கூட சேர்ந்து வாழணும்னு நான் முடிவெடுத்து தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். என்னோட முடிவில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இனிமேல் என்ன நடந்தாலும் நான் எடுத்த முடிவை மாத்திக்க போறதில்ல. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. தைரியமா இரு. என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல. நான் தெளிவா தான் இருக்கேன். அதனால தான் சொல்றேன், எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நான் உங்களுக்கு பொருத்தமானவளே இல்ல. அம்மாவோட கௌரவத்துக்கு பொருத்தமான மருமகளா கூட இல்ல. அதனால நம்ம பிரிஞ்சிடலாம். ஆதி, என்ன ஆச்சு? எதுக்காக இப்ப பார்வதி அடிச்ச? கேக்குறேன்ல, பதில் சொல்ல ஆதி. எதுக்காக நீ பார்வதி அடிச்ச? வேண்ட வெறுப்பா டீ போட்டு வந்திருக்காமா. டீ நல்லாவே இல்லை. டீ நல்லா இல்லை, வேற போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். நான் சொன்னதையே புரிஞ்சுக்காம அவ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அதான் டென்ஷன் ஆயிட்டேன். ஆதி டென்ஷன் ஆகுற மாதிரி நீ நடந்துக்க மாட்டிய பார்வதி. இப்ப மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற? ஆதி என்ன மாதிரிதான். தப்புன்னு தெரிஞ்சா பொறுத்துக்க மாட்டான். அதுக்கான தண்டனைய உடனே கொடுப்பான். ஆதி, என்ன இருந்தாலும் நீ பார்வதிய கை நீட்டி இருக்க கூடாது. ஒரு வயசு பொண்ண அவ அப்பா அடிக்கலாம், இல்ல கட்டிக்கிட்ட புருஷன் கை நீட்டலாம். மூணாவது மனுஷன், அதுவும் ஒரு வயசு பையன், நீ கை நீட்டி இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீ செஞ்ச தப்புக்கு பார்வதி கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நீங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் பெரியயா. நெல்லு பார்வதி. ஆதி உன்னை கை நீட்டி அடிச்சது தப்பு. அதுக்காக அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். ஆதி, பார்வதி கிட்ட மன்னிப்பு கேளு. சாரி பார்வதி. பரவாயில்ல பெரியயா. நான் உன்னை கீழே கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன்.
கீழே போலாமா? சரிம்மா. வா. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீ சொன்ன அந்த வார்த்தையை என்னால தாங்கிக்க முடியல. அதான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாம உன்னை அடிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் நான் உன்னை அடிச்சது தப்புதான். ஐம் சாரி. என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் உங்க வீட்டு வேலைக்காரி பெரியயா. என்ன அடிக்க மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன கொன்னு போட கூட உரிமை இருக்கு. மறுபடியும் பெரிய பெரியன்னு சொல்லாத. நான் உன்னை வேலைக்காரின்னு நினைச்சு அடிக்கல. நான் தாலி கட்டின பொண்டாட்டின்ற உரிமையில தான் அடிச்சேன். தாலி கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் உன்னை அடிச்சிருக்க கூடாது. அடிச்சது என்னோட தப்பு தான். இல்ல பெரியயா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என்னோடதுதான். என்னோட தகுதியை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என் தகுதிக்கு மீறி உங்க மேல ஆசைப்பட்டது என்னோட தப்புதான். எந்த விதத்திலயும் உங்களுக்கு பொருத்தம் இல்லாதன்னா உங்க கையால தாலியை கட்டிக்கிட்டது என்னோட தப்புதான். நீ இப்படி எல்லாம் பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாம நினைச்சது எதுவுமே நடக்காது பெரியயா. அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல இந்த பெரிய சொல்றதை நிறுத்துறியா? ஆரம்பத்துல உங்களை அப்படித்தானே கூப்பிட்டேன். அதுதான் நிரந்தரம்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நடந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டிட்டு ஆரம்பத்துக்கே வந்துட்டேன். நான் எந்த விதத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவ பெரியயா. உங்களுக்கு மனைவியா இருக்கிற தகுதி எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம பிரிஞ்சிடலாம். நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், எதையும் பாசிட்டிவா யோசி, பாசிட்டிவா பேசுன. ஆனா நீ திரும்ப திரும்ப எல்லாத்தையும் நெகட்டிவாவே யோசிக்கிற, நெகட்டிவாவே பேசுற. நான் யதார்த்தத்தை தான் பேசுறேன், நடக்க போறத பத்தி பேசுறேன். நீங்க நடக்க முடியாதத பத்தி பேசுறீங்க. நான் என் காதலை உன்கிட்ட சொல்லும் போது கூட நீ இந்த மாதிரி தான் பேசுன. ஆனா அந்த காதல் கல்யாணத்தில் முடியலையா? அந்த மாதிரி எல்லாம் நல்லபடியா தான் முடியும். அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற? இது ஒன்னும் நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவில்லை பெரியயா. நல்லா ஆலோசிச்சு எடுத்த முடிவுதான். அவுட் ஹவுஸ்ல இருக்கிறேன்னா ஒரு வேலைக்காரியா உங்க வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் வர முடியும். ஆனா உங்க மனைவியா, இந்த வீட்டோட மருமகளா ஒரு நாளும் என்னால வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது. அத அம்மா ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே அம்மாவுக்கு என்ன பிடிக்காது. அவங்க எதிரில கூட என்ன வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா உங்களால தான் நான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன். அம்மா எதிரில வந்தேன். அம்மா மனசுல இடம் பிடிச்சேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அவங்களுக்கு எதிரியாவே ஆயிட்டேன். அவங்களோட நடவடிக்கையில இருந்தே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா மனசுல என்ன பத்தி ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. என் மேல அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான் அம்மா என் அப்பா மேல காட்டிருக்காங்க. பரம்பரை செயின் விஷயத்துல என் அப்பாவோட 25 வருஷ விசுவாச நம்பிக்கைய அம்மா சந்தேகப்பட்டது கூட என் மேல உள்ள வெறுப்பாலதான். அம்மா சந்தேகப்பட்டது அப்பாவால தாங்கிக்கவே முடியல. அவர் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும்னு என் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு.
வலியையும் வேதனையும் நான் அனுபவிக்கலாம். என் அப்பா எதுக்காக அனுபவிக்கணும்? நான் இனிமே என் அப்பாவுக்கு மகளா வாழ்றதுன்னு முடிவெடுத்துட்டேன். கடைசி காலத்துல அவர் நிம்மதியா இருக்கணும். நாம சேர்ந்திருந்தா நிச்சயமா அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. அவரை நிம்மதியா இருக்கவும் விட மாட்டாங்க. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நாம பிரிஞ்சிடலாம். என்ன மறந்துருங்க.